ஹாய் குட்டீஸ். டே 8ல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்ப் என்னன்னா வெரி வெரி ஈஸி அண்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப். தட் இஸ் குக். குக் மீன்ஸ் சமைக்கிறது. ஓகேவா? ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன் என்னன்னாக்கா ஷீ. ஷீங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து குக். ஓகே, குக்கோட V1, V2, V3 அண்ட் V4 என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு லெசனில் நம்ம பார்க்கலாம். V1 cook. ஸோ அது எஸ்ஓ இஎஸ்ஓ எப்போ ஆட் ஆகுனாக்கா வேர்ப் வந்து எப்போ ஆட் ஆகுதுன்னா ஷீ, ஹீ, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஆட் ஆகும். ஓகேவாம்மா? அடுத்து V2 cooked, V3 cooked, V4 cooking. ஓகே, shall we say that? V1 cook, V2 cooked, V3 cooked, V4 cooking. Cook, cooked, cooked, cooking. Cook, cooked, cooked, cooking. Cook V1, cooked V2, V3 cooked, V4 cooking. Cooked சொல்லக்கூடாது, ஈட் சொல்லக்கூடாது, இட். பிகாஸ் இங்கே கே வந்திருக்கிறதுனால இங்கே இட் தான் சைலண்டாக தான் வரணும். குக்டு. ஓகேவம்மா? நான் ஃபிங்கர் வைக்கிற சொல்லாமா? குக், குக்டு, குக்டு, குக்கிங். Okay, now how we use this V1, V2, V3, V4 in sentences. That means tenseல எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். ஷீங்கிற ப்ரொனவுனை யூஸ் பண்ணி. She cooks. She cooks. This is a present form of the verb. V1ங்கிறது present form of the verb. Why we add s ன்னு பார்த்தோம்னா third person singular she வந்திருக்கு. She வந்தா verb-ஓட என்ன ஆட் ஆகணும்? s ஆட் ஆகணும். அப்ப she cooks. She cooks. And then she cooked. Cookedங்கிறது எப்போ வரும்னாக்கா past form of the verb எப்போ வரும்னா past tenseக்கு வரும். She cooked. And then she has cooked. She has cooked. இந்த cookedங்கிறது past participle. V3 தான் வந்து இங்கே வந்திருக்கு. Not V2, V3. And then she is cooking. Present participle. Present participle எங்கே வருதுனாக்கா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வரும். எப்பயுமே வேர்போட என்ன ஆட் ஆகி வரும்? ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். ஷீ இஸ் குக்கிங். ஓகே, ஷால் வி சே தட்? ஷீ குக்ஸ், ஷீ குக்ட், ஷீ ஹாஸ் குக்ட், ஷீ இஸ் குக்கிங்.